ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. கிரேவி மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை வறுவல் மாதிரியும் நம்ம பரட்டின மாதிரியும் செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாங்க. நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. நீங்கள் வேணும்னா கடாயில் கூட அப்படியே டேரெக்டாக செஞ்சுக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கனுங்க. நீங்கள் வேணும்னா நாட்டுக்கோழி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாங்க. தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது தாராளமாக 3 பேர் வந்து சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பத்தலினா ஃபைனலாக கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. அடியிலேருந்து விட்டு நல்லா கலந்துட்டு இனி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து இந்த சிக்கன்லேருந்தே விடுங்க. எதுக்கும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் விட்டுக்கலாம், ஜாஸ்தி விட வேண்டாம். அப்புறம் வந்து நம்ம சுண்டை வைக்கிறக்காக அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதாயிரும். குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடி பொடியாக கட் பண்ணுது, அதையும் சேர்த்திட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வச்சா போதுங்க. நாட்டுக்கோழியாக இருந்தால் 2-3 விசில் வச்சுக்கோங்க. பிராய்லர் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் எல்லாமே ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க. இப்போது நமக்கு வெயிட்டெல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து சூப்பராக வெந்திருக்குது. பார்த்தீங்களா, தண்ணி வந்து நம்ம 1/4 டம்ளர் தான் விட்டோம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டனால நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை வந்து நான் வேற ஒரு கடாய்க்கு வந்து மாற்றிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டேங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சதுன்னா தண்ணி வந்து ட்ரை ஆயிரும். நமக்கு வந்து நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாங்க. கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா வறுவல் மாதிரி ட்ரையாக நமக்கு வந்து கிடச்சிரும். இதை விட குயிக்காக நம்ம வந்து ஒரு சிக்கன் ரெசிபி வந்து செய்யவே முடியாது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.